கார்த்திக் கனவுல எப்போல்லாம் ஒரு குதிரைக்காரன் கையில் சாட்டையோடு வந்து அடுத்து யார் சாக போகிறாங்கன்னு சொல்கிறானோ அவங்க நிஜமாகவே இறந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு கார்த்திக் கனவுல வந்து அந்த குதிரைக்காரன் இன்னும் 2 நாளில் கார்த்தி செத்துடுறான்னு சொல்லிடுறான். அடுத்து என்ன நடந்துச்சு தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் விமல் பாலசரவணன் நடிப்பில் வெளிவந்த தெய்வ மச்சான். கார்த்திக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவனோட அண்ணனோட ஃபேமிலி கார்த்தி, அப்புறம் அவன் தங்கச்சி அப்பான்னு ஹாப்பியாக வாழ்ந்து வர ஃபேமிலி. இப்படி இருக்கும்போது இவன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன கவலை இருக்குது. என்னென்னா அவன் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 2-3 வாட்டி கல்யாண ஏற்பாடு பண்ணியும் பல தடங்கல்களால் கல்யாணம் நின்று போயிடுது. இதனால் கல்யாணத்துக்கு ராசி இல்லாத பொண்ணு குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்களாலேயே அவன் தங்கச்சிக்கு முத்திரை குத்தப்படுது. ஸோ தன்னோட தங்கச்சிக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணுன்னு ஒவ்வொரு நாளும் அவன் இறந்து போனால் அவங்க அம்மாவை ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஊரில் உள்ள வேட்டைக்காரன் மூலமாக பக்கத்து ஊர் ஜமீனில் இவனோட தங்கச்சியோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் பொண்ணு கேட்டு வராங்க. வந்த பிறகு தான் தெரியுது மாப்பிள்ளையோட வயசு 50க்கும் மேலேன்னு. கார்த்திக்கும் அவன் ஃபேமிலியும் சேர்ந்து ஜமீன் ஃபேமிலியை கலாய்ச்சி காண்டாக்கி வீட்டை விட்டு அமைச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்கள் இதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டோண்டான்னு கோவமாக ஜமீன் ஃபேமிலி வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சோகத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கட்டிங்கை போட்டு படுத்துடுறான். அப்போ அவனோட கனவுல திரும்பவும் அந்த குதிரைக்காரன் கையில் சாட்டையோடு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் சாக போகிறான்னு சொல்கிறான். உடனே முழிச்சு எழும்பி அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல அவன் நம்பலை. அந்த நேரம் பார்த்து வேட்டைக்காரனும் காட்டுக்கு அந்த வழியாக போக உள்ளே போகாதன்னு எவ்வளோ தடுத்தும் கேட்காம அவன் போகிறான். ஆனால் போனவன் திரும்ப உசுரோடு வந்துடுறான். பட் வீட்டுக்கு போனவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டும் இவன் சொன்னது உண்மைதான்னு நம்புகிறான். அடுத்து கொஞ்ச நாள்ல அவனோட தங்கச்சிக்கு இன்னொரு வரம் வருது. அடுத்து அந்த பையனோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், அந்த கல்யாணமும் நின்று போயிடுது. ஸோ கடுப்பாகி அவனோட தங்கச்சி அவருக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிடுறா. இப்படி இருக்கும்போது 2-3 நாளில் இன்னொரு வரன் வருது. காலில் கார்த்திக்கு அதை வேணான்னு சொல்லிடுறான். ஆனால் அவங்களோ விடாபிடியா உங்கள் வீட்டில் நடந்த எல்லா சம்பவமும் தெரிஞ்சு தான் வரும், ஸோ ஒருக்கா பேசி தான் பார்ப்பேன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சம்மதம் சொல்கிறான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவமானப்பட்டு போன அந்த ஜமீனுக்கு தெரிய அவனோட 2 அடியாட்களை கல்யாண வீட்டில் வேலை செய்கிற மாதிரி வீட்டுக்கு அனுப்பி விடுறான். நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு அவங்களும் சின்ன புள்ளத்தனமாக பல வேலைகளை பார்க்குறாங்க. அதாவது விளக்கு அணைச்சி விடுறது, நெருப்பு கொளுத்தி விடுறது, இப்படியான வேலைகள். ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்த்து மாப்பிள்ளையோட அம்மா சகுனம் சரியில்லைன்னு நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்க்குறாங்க. பட் மாப்பிள்ளையே ஒரு மாதிரி பேசி நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடித்து அடுத்த நாள் கல்யாணமும் வந்துடுது. ஸோ நிச்சயதார்த்தம் முடிய கார்த்திக் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு கட்டிங்கை போட்டு படுக்கிறான். அன்னைக்கு திரும்பவும் அவனோட கனவுல அதே வெள்ளை குதிரைக்காரன் வரான். பட் அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, உன்னோட தங்கச்சியோட புருஷன் மச்சான் இன்னும் 2 நாளில் இறந்துருவான்னு. அதாவது தங்கச்சியோட புருஷன் இறக்க போகிறான்னு செம்ம டென்ஷனில் கார்த்திக் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலம் எழுப்பி கல்யாண மண்டபத்துக்கு இது கல்யாணத்தை எப்படா நிறுத்துறதுன்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஜாமீனோட அடியாட்கள் வந்து இவனோட மண்டையில அடித்து இவனை கொண்டு ஒரு ஓரமாக போட்டுறாங்க. கல்யாண மண்டபத்தில் எல்லாம் இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து மண்டபத்துக்குள்ளே ஒரு முரட்டு காளையை ஜமீன்தார் விட்டுடுறான். அந்த நேரம் பார்த்து ஜமீனோட ஆட்கள் தாலி ஆட்டையை போட்டுட்டு போய் ஒரு ரூம்குள்ளே பதுங்கியிருக்கான். ஸோ அங்கேருந்து மாடு வேகமாக வரையும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஓடி போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே பூந்துடுறாங்க. அப்போ தான் தெரியுது அவனோட பாக்கெட்டில் தாலி இருக்குது. ஸோ உடனே மாப்பிள்ளை அந்த தாலி அவன் கையாலேயே வாங்கி பொண்ணு கழுத்தில் கட்டி கல்யாணத்தை முடிச்சிடுறான். இப்போ மயக்கம் தெளிஞ்சு கார்த்திக் கிளம்பி வரும்போது தான் தெரியுது கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ இன்னும் 2 நாளில் மாப்பிள்ளை இறக்க போகிறாருன்னு ஃபஸ்ட் நைட்டை கூட நடத்த விடாமல் அவரை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறான். ஒரு நாள் முடிஞ்சிருது. இன்னும் 1 நாள் தான் இருக்குது மாப்பிள்ளை சாகிறதுக்கு. இப்படி இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு திரும்ப குதிரைக்காரன் என்ன சொன்னான்னு சொல்லுன்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான் என்னன்னா, உன்னோட தங்கச்சியோட புருஷன் மச்சான் இறக்க போகிறான். இப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது தங்கச்சியோட புருஷன் மச்சானா அது வேறு யாரும் இல்லை, அது கார்த்திக் தான். இப்போ இவன் உயிரை எப்படா காப்பாற்றிக்கிறதுன்னு செம்ம டென்ஷனாக அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து ஜமீன்தார் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பொண்ணை தூக்கிடுறான். அது வேற யாரும் இல்லை, இவனோட மச்சானோட தங்கச்சியை தூக்கிட்டு போய் ஜமீன்தாரோட வயசான தம்பி அவளுக்கு தாலியையும் கட்டிடுறான். அப்புறமா நடந்த கலவரத்தால் ஜமீன்தாரோட ஆட்கள் கையாலேயே அவனோட தம்பி கொல்லப்படுறான். அப்போ தான் இவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, கார்த்திக்கோட மச்சான் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டினால ஜமீன்தாரோட தம்பி கார்த்திக்கோட மச்சானுக்கு மச்சான் ஆகிடுறான். அப்போ குதிரைக்காரன் சொன்ன மாதிரியே கார்த்திக்கோட தங்கச்சி புருஷனோட மச்சான் ஸ்பாட்லேயே இறந்துடுறான். இந்த விஷயம் கார்த்திக்கோட மச்சானுக்கு தெரிய இப்போ தான் அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். என்னென்னா,
கார்த்திக் எப்போல்லாம் குடித்தானோ அப்போ தான் இவன் கனவுல அந்த குதிரைக்காரன் வந்திருக்கான். ஸோ இவனை குடிக்கிய இனிமே விடக்கூடாதுன்னு இவனை விரட்டி போகிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெக்கை போட்டு அப்படியே படுக்கிறான். அவன் கனவுல திரும்பவும் குதிரைக்காரன் வாரான். அதோட படம் முடியுது.